ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, இந்த மோசமான உலகத்தில் இனிமேல் நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அது என்னன்றதை பற்றி நம்ம கேட்போம். அப்பா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போ உங்களுக்கு ரெட்டை கிரீடம் வேணுமா? ரெட்டை கிரீடம் வேணும் அப்படின்னா நல்லா உலகத்துக்கு சேவை செய்யுங்க. ஆத்மீக சேவை செய்யுங்க. அப்போ தான் ரெட்டை கிரீடம் கிடைக்கும். அது என்ன ரெட்டை கிரீடம்னா, ஒன்று இந்த தலையில் வைக்கிற அந்த கிரீடம், இந்த வைரம் தங்கம் இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி கிரீடமாக செஞ்சு தலையில் வச்சுப்பாங்க. அது என்னென்னா ராஜ்யம், ராஜா ராணியாக இருக்காங்கன்னு. இன்னொன்று தூய்மைக்கான ஒரு கிரீடம், அந்த முழு ஆத்மாவோட தூய்மை தன்மை, அந்த சக்தி சூட்சமமானது, கண்ணால் பார்க்க முடியாது. அது ஒரு கிரீடம். 2 கிரீடம் வேணும்னா நல்லா எல்லாருக்கும் உண்மையாக சேவை செய்யணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பா கேட்குறாங்க, குழந்தைங்களே, இந்த உலகம் நிச்சயமாக விநாசம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி எதை தாரணை பண்ணணும்? அப்பாவே சொல்கிறாங்க, குழந்தைங்களே, எதை தெரியுமா தாரணை, அதாவது அலங்காரம் பண்ணணும்? இந்த சரீரத்தை கிடையாது. சரீரத்தை அலங்காரம் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆத்மாவை அலங்காரம் பண்ணிக்கணும். ஆத்மாவில் தெய்வீக குணங்களை நிரப்பிக்கணும், சக்திகளை நிரப்பிக்கணும். அப்போ தான் இந்த சரீரம் கூட நல்லாயிருக்கும். அதை அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, மேக்கப் போடுறதுனால அது உண்மையான அழகெல்லாம் கிடையாது. அது அந்த மாதிரி அழகாக தெரியல அப்படின்னாலே தேக உணர்வு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் ஆத்மா, நம்ம ஒரு சரீரம் கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா தான் அப்படின்னு உணரணும். அந்த தெய்வீக குணங்கள் இருக்கும் போது தான் உடம்பு கூட நல்லாயிருக்கும், உடம்பு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். மற்றும் ஆத்மா இந்த சரீரத்தை இயக்குதுன்னு சொல்லிட்டு அந்த உணர்வில் இருந்து எல்லா காரியத்தையும் செய்யணும். அப்போ தான் இந்த சரீரம் அழகாகவே தெரியும். இது அலங்காரம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால, இது அழகாக தெரியணுமே, மற்றவங்களுக்கு அழகாக தெரியணுமேன்னு ரொம்ப அலங்காரம் பண்ணுறதுனால ஒன்றும் தெரியாது, அழகாலாம் தெரியாது. அழகு என்பது உள்ளே இருக்குது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அதனால் நிறைய பேருக்கு கண் இல்லாதவங்களுக்கெல்லாம் கைத்தடி மாதிரி உதவி பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா வந்தது எதற்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் தானே கூப்பிட்டீங்க அப்பாவை தூய்மை ஆக்குங்க அப்படின்னு. அப்போ தூய்மை ஆக்குங்க அப்படின்னா அப்போ தூய்மை ஆகணும்ல, தங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக்கணும்ல, அதற்கான முயற்சியை செய்யணும்ல. அப்பா கேட்குறாங்க, நீங்கள் அப்பாவை எங்கெங்கேயோ இருக்கார், கல் முள்ளுன்னு என்னென்னமோ சொல்லிட்டாங்க. ஆமை அவதாரத்தில் இருக்கார், அந்த மாதிரி அவதாரம் எடுத்தார், அது இதுன்னு. ஆனால் அந்த கல் முள்ளில் இருக்காருன்னா அப்புறம் எங்கேருந்து ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்கும்? அப்பா கிட்ட அந்த கல்லுக்கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குமா? அது என்ன உங்கள்கிட்ட பேசுதா என்ன கல்? ஆமையும் நீங்கள் என்ன தான் பேசினாலும் பேசுமா? அப்புறம் அதுக்கிட்ட இருந்து என்ன உங்களுக்கு ஆசி கிடைக்கும்? அப்பா அங்கே தான் இருந்து உங்களுக்கு ஆசி கொடுப்பாரா அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. அப்பா உயிரோட்டமாக இருக்கார். அதாவது இந்த கல் முள் இதெல்லாம் கிடையாது, எல்லா இடத்துலையெல்லாம் கிடையாது. அப்பா பரந்தாமத்தில் இருக்கார். அந்த பரந்தாமத்தில் உயிரோட்டமாக இப்போ உங்களை மாதிரி தான் ஒரு உயிர், அதுலேயும் பரமாத்மா பரம்பிதாவாக இருக்கார். அதாவது ரொம்ப ரொம்ப தூய்மை அதிகமாக இருக்குது. அவர் வருவதே உங்களையும் தூய்மை ஆக்கிறதுக்காக தான். அப்பா சொல்கிறாங்க, குழந்தைகளே, உங்களை தூய்மை ஆக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நீங்களும் அதற்கு முயற்சி செய்யணும். ஏன்னா நீங்கள் கண்ணால் பார்க்குற இந்த உலகம் முழுமையாக விநாசமாக போகுது. நிறைய பேர் பணக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய வீடு கட்டுறாங்க, கல்யாணம்லாம் அவ்வளோ கிராண்டாக பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் பணத்தை சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்க, பெருசாக ஏதோ என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் வீடு கட்டுறாங்க, என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எவ்வளோ பணங்கள்
அதாவது கோடிக்கணக்கில் நீங்கள் வந்து வச்சுருந்தாலும் சரி, எல்லாமே இப்போது இன்னும் கொஞ்சோண்டு நேரத்திலேயே எல்லாமே அழிய போகுது. அப்போது என்ன பண்ணணும்? அழிய போகுது சரி, அப்போ எது நிரந்தரம் அப்படின்றதுல அதில் வந்து கவனம் கொடுங்க. அதை வந்து இந்த உண்மையான சொத்தை வந்து சேர்த்துக்கோங்க. அதுதான் ஆத்மாவோட பலம், ஆத்மாவோட குணங்கள், ஆத்மாவோட சக்திகள், இந்த ஞானம். இதை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. இதுதான் வந்து நிரந்தரம். உங்களுக்கு அப்பா சொல்கிறாங்க, அப்பா வந்து உங்களுக்கு எவ்வளோ கோடி கணக்கில் வந்து பணத்தையும், பணம்னா வந்து பணம் கிடையாது, இது எல்லா செல்வங்களையும் கொடுத்துட்டு போனேன், எவ்வளவோ கொடுத்தேன். ஆனால் இந்த பக்தியில் வந்து எல்லாத்தையும் அழித்து இப்போது வந்து ரொம்ப சாதாரணமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. உலகத்தில் இருக்கவங்கள உங்களை சுத்தமாக தெரியவே இல்லை. இந்த மாதிரி குழந்தைங்கள் அப்பா இறைவனையே சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் தான் இந்த முழு உலகத்துக்குமே செல்வந்தர்களாக ஆனீங்க. இப்போது அப்பா வந்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் பாக்கியத்தின் வள்ளலாக வந்திருக்கேன். பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல் உங்ககிட்ட வந்திருக்கேன். மீண்டும் எல்லா சொத்தையும் நீங்கள் தான் வந்து எடுத்துக்கணும். எனக்கு வேணாம் பாபா அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. எல்லா சொத்தும் உங்களுக்கு தான். ஆனால் அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் வந்து முயற்சியும் செய்யணும். புருஷார்த்தம், ஆத்மாவை பலத்தை வந்து அதிகப்படுத்திக்கணும். எப்படி அதிகப்படுத்திக்கிறதுன்னா, அப்பாவை நல்லா நினைவு பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஞானத்தை பற்றி சிந்தனை பண்ணணும். அப்பா வந்து எனக்கு இந்த மாதிரி சொத்தெல்லாம் கொடுத்தாரு, இப்போ திரும்பவும் நான் எடுக்கணும். அப்பா கிட்டேருந்து முழு சொத்தையும் எடுக்கணும். அப்பா சொல்கிறாங்க, இந்த ஞானத்தை எல்லாத்தையும் காலி ஆக்கிட்டு தான் நீங்கள் என்னை விடணும். எல்லா சக்திகளையும் என்னை காலி பண்ணிடணும். அந்தளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் தான் முயற்சி செய்யணும். அவங்க தான் முயற்சி செஞ்சால் தான் வந்து உங்களுக்கு அந்த சொத்து வந்து கிடைக்கும். ஏன்னா இப்போது பாருங்கள், இந்த உலகம் வந்து இப்போது ஒரு பெரிய வீடு இருக்குது, நல்லா புதுசாக கட்டியிருக்காங்க அப்படின்னா அது எப்படியும் பழசு ஆகும்ல. பழசு ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பழசாயிடுச்சு, இனிமேல் அவ்வளோதாங்க இதோட ஆயுசு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த முழு உலகமும் இப்போது அதோட ஆயுசு காலம்லாம் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஆனால் மக்கள் என்ன புரிஞ்சிட்ருக்காங்கன்னா, இன்னும் லட்சக்கணக்கில் இருக்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி அறியாமையில் தூங்கிட்டு இருக்காங்க. இன்னமும் இந்த உலகம் வந்து நல்லா இருக்கும் போல இருக்குது, நம்ம வாழலாம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உலகத்தில் வந்து பணத்தை சேர்க்குறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அது கூட இந்த பணம் கூட வந்து காகிதம் தான். அந்த காலத்துலலாம் வந்து தங்கத்தாலான காசு, வைரங்கள், பண்டை மாற்றம், இந்த மாதிரி நிறைய வந்து அப்படி இருந்தது. ஆனால் இப்போது பணம் என்பது ஒரு காகித பேப்பராக இருக்குது. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? இது எல்லாமே இப்போ ஒன்றுமே இல்லாத, அதுக்கு பிரயோஜனமே இல்லாத மாதிரி மாறப்போகுது. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அது நடக்க போகுது. அப்போது அந்த பணத்தை வச்சு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் உங்ககிட்ட இப்போ வந்து அப்பா வந்து எதை நிரப்பிக்க சொல்கிறாங்கன்னா, குணங்களை, சக்திகள். அப்போ யாருக்கிட்ட வந்து அந்த சக்திகள் அதிகமாக அந்த டைமில் இருக்குமோ அவங்க தான் உண்மையான செல்வந்தர்கள். அப்போது உலகத்தில் அது இதுன்னு என்னென்னமோ நடக்கும். பெரிய பெரிய வியாதிகள், இந்த பாம்ஸ் எல்லாம் வந்து போடுவாங்க. இந்த உலகத்தில் நாடுகளில் எல்லா நாடுகளிலும் எல்லாருமே வந்து அதிகமாக எதை உற்பத்தி பண்ணுறாங்கன்னா, இந்த மிசைல்ஸ், நியூக்ளியர் பாம்ஸ், இந்த மாதிரி நிறைய இதை வந்து தயார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அது வந்து அதனால் எந்த ஒரு லாபமும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போது வச்சுட்டு சும்மாவாக வச்சிட்ருப்பாங்க? அது எல்லாமே கண்டிப்பாக போட போகிறாங்க. அது கொஞ்சம் ட்ரிகர் ஆனோடனே அது நடந்துடும். அப்போது இப்போ எல்லாருமே பணம் வச்சுருக்கவங்கலாம் கூட ஆடி போயிடுவாங்க. எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. துக்கத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ ஆசையோடையும் அவ்வளோ செல்வத்தை வந்து சேர்த்து வச்சுருந்தாங்க. எதுவுமே இப்போது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு ஒரு அதிர்ச்சியில் இருப்பாங்க.
அப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தான் வந்து சக்திசாலியாக இருப்பீங்க. ஏன்னா இப்போலேருந்து நீங்கள் அதுக்கான பயிற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. முழு உலகமும் இப்போ இல்லை. அப்பா சொல்கிறாங்க, இந்த உலகத்தை நீங்கள் பார்த்துட்டே இருந்தாலும் இந்த உலகத்தை பார்க்காம இருங்க. இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, உங்கள் கண்ணு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்கோங்க. அப்பா மட்டும்தான் இருக்கார் உங்கள் கூட அப்படின்னு அந்த மாதிரி இப்போது அந்த பயிற்சியை நல்லா பண்ணுங்கள். ஏன்னா இந்த உலகம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு உலகம். இந்த மோசமான உலகத்தில் உங்களுக்கு ஒரு சொட்டு நிம்மதி கூட கிடைக்காது, சுகமும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஏன்னா இது ரொம்ப பழசாயிடுச்சு, ரொம்ப ஆயுஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. சரி, இது ஆயுசு அதிகப்படுத்திக்கணுன்னா பெருசு பெருசாக அந்த டெக்னாலஜி அது இதுன்னு உருவாக்கினா ஆயுஸ் அதிகமாகிடுமா? கிடையாது. ஆத்மா வந்து சுத்தமானால் தான் முழு உலகமும் சுத்தமாகும். அதற்கு தான் அப்பா சொல்கிறாங்க, குழந்தைங்களே நீங்கள் தங்களை ஆத்மான்னு உணர்ந்து புருவ மத்திக்கு நடுவில் ஆத்மான்னு நல்லா உணருங்க. நட்சத்திரமாக நான் மின்னிகிட்ருக்கேன் அப்படின்னு உணர்ந்து அப்பா சிவ பாபாவை நல்லா நினைவு பண்ணுங்கள். அவரும் ஒளியாக இருக்கார், ஒரு நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறாரு. அவரை நல்லா நினைவு பண்ணி தூய்மை ஆகணும். நீங்கள் ஆத்மாவை நல்லா பலம் வாய்ந்ததாக மாற்றிக்கணும். அதில் மட்டும் தான் நீங்கள் கவனம் கொடுக்கணும். இந்த முழு உலகமும் இப்போ ஆத்மா சுத்தமாயிடுச்சுன்னா முழு உலகமும் என்ன ஆகும்? சுத்தமாயிடும். உலகத்தை சுத்தப்படுத்துறது நிறைய பாரத் ஸ்வச் பாரத் அது இதுன்னு என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் வந்து உலகத்தை க்ளீனாக வச்சுக்கிறது, சுத்தமாக வச்சுக்கிறது, பெரிய பெரிய மாநாடெல்லாம் க்ரியேட் பண்ணி என்னென்னமோ உலகத்தை நல்லபடியாக ஆக்கிறதுக்கு என்னென்னமோ க்ரியேட் பண்ணுறாங்க. ஆனால் ஆத்மா வந்து அமைதி இழந்துருக்கு, சக்தி இழந்துருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எல்லாருமே அந்த சக்திகளை இழந்திருந்து ஒரு டைமில் வந்து ஒருத்தவங்களும் அடிச்சுட்டு எல்லாமே முடிச்சிடுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஆத்மாவை நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருக்கணும். தெய்வீக குணங்களால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி சக்திசாலியாக நீங்கள் வந்து முழுமையான அந்த அப்பாவுக்கு ஈக்குவலாக, கடவுளுக்கு ஈக்குவலாக அந்த அளவுக்கு ஈக்குவலாக ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அப்பா சொல்கிறாங்க, இந்த பெரிய பெரிய படை தலைவர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அதாவது விமானப்படை, கப்பல் படை, இந்த ஆர்மியில் இருக்கிறவங்க, அந்த படைக்கு தலைவர்களாக இருக்கிறவங்க, இந்த தலைவர்கள் எல்லாமே, தளபதிகள் எல்லாருமே உங்கள் முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து உங்கள் கண்ணு முன்னாடி அவங்கெல்லாம் வந்து ஒரு தூசி மாதிரி. நீங்கள் இந்த முழு உலகத்துக்குமே தளபதிகள். இந்த முழு உலகத்துக்குமே நீங்கள் உங்களை மாதிரி ஈஸ்வரிய ஒரு போர் வீரர்கள் வேறு யாருமே கிடையாது. அதனால் உங்களை வந்து சாதாரணமாக நீங்கள் நினச்சிடாதீங்க. நீங்கள் வந்து மறைமுகமான ஒரு வீரர்கள், அதுலேயும் படை தளபதிகளாக இருக்கீங்க. இந்த தலைவர் வந்து சிவபாபா. அவரோட இணைஞ்சு இந்த போர், இந்த மாயாவுக்கும் இந்த தெய்வீக குணங்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த சண்டை, நீங்கள் வந்து தெய்வீக குணத்தை மட்டும்தான் தாரணை பண்ணணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து வெற்றி அடைவீங்க. கண்டிப்பாக வந்து அது போன கல்பத்தில் நடந்திருக்கு, 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு, இப்போ மீண்டும் நடந்துகிட்ருக்கு, நடக்க போகுது. அதனால் நீங்கள் வந்து இந்த சில்லறத்தனமான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையில்லாமல் உங்களோட நேரத்தை வந்து வீணாக்காதீங்க. இந்த நேரம் ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், எவ்வளோ மதிப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதில் அதிகமான கவனம் கொடுங்க. இங்கே தான் வந்து சொத்துக்கெல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பா வந்து இங்கே ஆண் குழந்தைங்கள் தான் கொடுப்பாரு, பெண் குழந்தைங்கள்லாம் கிடையாது அப்படின்லாம் கிடையாது. லௌகீகத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, பெண்களுக்கு எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்கன்னா அங்கே அவரோட சேர்ந்து ஒரு பார்ட்னர் ஆகிடுறாங்க. அதாவது அவங்க 2 பேரும் ஈக்குவல் ஷேரிங் அந்த மாதிரி ஆகிடுது.
ஆனால் இங்கே வந்து அப்படிலாம் கிடையாது. இங்கே ஆண் பெண்ணெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஆத்மா தான். எல்லாருக்குமே ஈக்குவலாக சொத்து இருக்குது. ஆனால் நீங்கள் முயற்சி செய்யணும். சும்மா உட்காந்துட்டு இருந்தால் வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட ராஜ்யத்தை உருவாக்கணும். உங்களுக்கு நீங்கள் தான் வந்து பிரஜைகளை உருவாக்கணும். அப்போ எல்லாருக்கும் போய் சேவை பண்ணணும். சில பேர் வீட்டில் இருந்து சமையல் பண்ணுறது, இதுவும் ஒரு சேவை தான். வீட்டை பார்த்துக்கிறது, அது கண்டிப்பாக பார்த்துட்டு தான் ஆகணும். அவங்களால போக முடியாது. சில பேர் சென்டரை வந்து பரிமாறுவாங்க, அதாவது பராமரிப்பாங்க. சென்டரை வந்து பார்த்துக்கணும், அதை வந்து நீட்டாக வச்சுக்கணும். இந்த பொறுப்பு இருக்குது. அவங்களாலையும் போக முடியாது. இது இது 2 பொறுப்புமே இல்லாதவங்க கண்டிப்பாக வெளியில் போய் சேவை பண்ணியே ஆகணும். உட்காந்துக்கிட்டு நீங்களும் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நிறைய இடங்களுக்கு போய் நிறைய வந்து இதுக்கான ரிசல்ட்டை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு அப்பா வந்து சொல்கிறாங்க. அதுலேயும் அப்பா வந்து இந்த கிருபை, என் அப்பா வந்து சொல்கிறாங்க, குழந்தைங்களே இந்த அப்பா எனக்கு வந்து கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி எப்படியாவது என்னை வந்து முதல் நம்பரில் கூட்டிகிட்டு போயிடுங்க பாபா, எப்படியாவது என்னை வந்து சத்தியுகத்தை கூட்டு போயிடுங்க பாபா அப்படின்னுலாம் ஆசீர்வாதம்லாம் கேட்காதீங்க. அது வேணால் ஏதாவது சாமியார்கிட்ட போய் கேளுங்க. இந்த சன்னியாசிகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட போய் கேளுங்க. அப்பா வந்து உங்களுக்கு வழி தான் காமிப்பேன். அந்த வழிபடி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக முதல் நம்பரில் நீங்கள் வர முடியும். அப்பா வந்து வரதானம் என்ன கொடுக்குறாங்கன்னா, குழந்தைங்களே இப்போ நீங்கள் வந்து விசேஷமான ஒரு நடிப்பு நடிக்கணும். எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் குழந்தைகள், சிவ பாபாவோட நேரடி குழந்தைகள், நீங்கள் வந்து விசேஷமாக நடிக்கணும். அது எப்படி நடிக்கிறது அப்படின்னா, அப்பா சொல்கிறாங்க, தலைவரும் நீங்களும் வந்து ஒன்றா இருக்கணும். தலைவர் சிவபாபாவை நீங்கள் கூப்பிட்றீங்க, அப்பா எங்ககிட்ட வாங்க அப்படின்னு திலாராம் பாபாவை கூப்பிட்றீங்க. இதயத்தை கொள்ளை கொண்டவர், அவரை வந்து கூப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பா வந்து சொல்கிறாரு, என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்பேன், உங்கள் கூடவே இருப்பேன், எப்பயுமே இருப்பேன். ஆனால் நீங்கள் என்னை கூப்பிடணும். கூப்பிட்டிங்கன்னா என்னை கூடவே வச்சுக்கோங்க. என்ன ஆத்மா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? இப்படி கூர்த்தி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே தலைவரும் இருக்கார் அப்படின்னு என்னையும் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் தான் வந்து சிறப்பான நடிகர், இந்த உலகத்துலேயே சிறப்பாக நடிப்பு நடிப்பீங்க. அவர் சொல்லுவாங்கள்ல, எங்கே பார்த்தாலும் நீ தான் தெரிகிற. இந்த கலியுகத்தில் இந்த இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, எங்கே பார்த்தாலும் நீ தான் தெரிகிற, எங்கே போனாலும் நீ என் கூடவே வர அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தலைவர் எப்பயும் என் கூடவே இருக்கார், அப்பா என் கூடவே இருக்கார், எங்கே போனாலும் என் கூடவே இருக்கார், அவர் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருக்காருங்க. அந்த மாதிரி நீங்கள் அனுபவம் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் இந்த உலகத்திலே சிறப்பான ஒரு நடிகர். ஏன்னா உண்மையும் அதுதான். அப்பா தான் வந்து எல்லாத்தையும் செய்கிறாரு, செய்ய வைக்கிறது எல்லாமே அப்பா தான். ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே அந்த உணர்தலும் இருக்கும். நம்ம வந்து தனியாலாம் கிடையாது, என் கூட சிவபாபா டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கார், எனக்குள்ளவே என் பக்கத்துலேயே இருக்கார் அப்படின்னு அனுபவம் பண்ணணும். ஸ்லோகனில் சொல்கிறாரு, இந்த உலகத்துக்கு நான் வந்து இப்போது கெஸ்ட்டாக வந்திருக்கேன். இது வந்து என்னோடய சொந்த உலகம்லாம் கிடையாது. ஏன்னா பழைய உலகம். அதனால் நான் ஜஸ்ட்டு இப்போ ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கேன். சத்தியுகத்துலேருந்து இப்போ தான் வந்து கெஸ்ட்டாக வந்திருக்கேன். நான் ஒரு தேவதை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போது அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட சமஸ்காரம், இந்த சங்கல்பம் நெகட்டிவாக எதுவுமே வராது. எல்லாமே வந்து வெளியில் ஈஸியாக போயிடும், எல்லாம் கெட் அவுட் ஆகிடும். அதனால் கெஸ்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாமே கெட் அவுட், எல்லாமே வெளியில் போயிடும். அந்த மாதிரி அனுபவம் பண்ணி பாருங்கள் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பாவுக்கு மிக 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 நன்றி. இந்த மோசமான உலகத்திலேருந்து எங்களை முழுமையாக காப்பாற்றிட்டீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.